ஃபார்முலா. இது பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 என்பது 4850 எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். வந்து அரையாண்டுக்கு ஒரு முறை கிடைக்கிறது. இது ஃபார்முலா வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா P இன்ட்டு A ஈக்குவல் டு P into 1 plus R by 200 whole power n அப்படி கிடைக்கணும். over 2n. ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்றதுனால இந்த ஃபார்முலா அப்படி நமக்கு நல்லா தெரியும். 4 8 5 1 ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க 4400 into 1 plus 10 by 200 whole power 2n. இதை 0 வெட்டிடலாம். இது எடுத்தோம்னா 4400 இன்ட்டு இது வந்து எடுத்தோம்னா 20 plus 1 ஆயிடும். அப்போ 21 2n அப்படி கிடைக்கும். ஓகே, இந்த பக்கம் மல்டிபிள் இந்த டிவிஷனை கொண்டு வரலாம். அப்போ 4851 இது வந்து 400 4400 ஈக்குவல் டு 21 by 20 ஹோல் பவர் 2n இருக்கு. இப்போ இது மாதிரி இது வருமானு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது வந்து 21 அப்படி இது வந்து 20 into 20 வந்து 400 கிடைக்கும். ஓகே, அது மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து நம்ம வந்து 11th டேபிள கட்டாமன்னு பார்க்கலாம். இது 4 9 8 9 ஓகே ஆகும். அப்போ வந்து இது வந்து 400. இது வந்து 4 11 44 மிச்சம் 4 11 44 மிச்சம் வந்து 11 அப்படி சொல்லி கிடைக்கும். பாருங்க 4 8 5 1 வந்து 11 வாய்ப்பாடுல போட்டா 4 11 44 மிச்சம் 4 45 4 11 44 ஒரு 12 பண்ணும். அப்ப இது பாருங்க 441 by 400 equal to 21 by 20 whole power 2n இருக்கு. இது பாருங்க நம்ம இங்க போட்டுங்க 20 into 20 கிடைக்குது. அப்ப 21 into 21 441. அப்ப இப்படி எழுதிக்கலாம் 21 by 20 whole square equal to 21 by 20 whole power 2n. பேஸ் ரெண்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ n equal to 2 by 2 equal to 1 வருஷம் ஆகுது. அமௌண்ட் வந்து மாறுறதுக்கு நமக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. ஆப்ஷன் B is the correct answer.